சர்ப்ரைஸ் நம்பர் 3 அங்க நம்ம வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. இங்க பாருங்க எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணி எல்லாருமே சீட்ல நிக்கிற எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்றாங்க. சத்தியமா எனக்கு தெரியல, சுத்தமா ஐடியா இல்ல. போங்க 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 உள்ள போங்க உள்ள போங்க. ஸோ ஹாய், இப்போ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எக்மோருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளேஸ்ல வந்திருக்கோம். ஆக்சுவலி பாக்கும்போது இந்த சவுகார்பேட்டையில ஒரு இடம் இருக்குல்ல குட்டி குட்டியா, அந்த மாதிரி ஒரு இடம் எங்கயோ வந்து எனக்கு இங்க என்ன பண்ண போறான்னு எனக்கு ஐடியாவே இல்ல. பட் அதான் சொல்றேன், இந்த இடத்த கெஸ் கூட அவங்களால பண்ண முடியாது என்ன மாதிரியான இடம்னு சொல்லி. இது என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்ன்றதை அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ சர்ப்ரைஸ் நம்பர் 3 அங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. 10 மினிட்ஸ்ல அவங்களுக்கு இது என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்ன்றது ரிவீல் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானே எனக்கு அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நடன குழு வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்து நடனம். இதுக்கு முன்னாடி பாடல் குழு இருந்தாங்க, இப்ப அடுத்து நடன குழு வராங்க. இது வந்து எந்த டீம் இதெல்லாம் கிடையாது. இது வந்து என்னோட முழுக்க ஓன் எஃபோர்ட். இது நான் தேடி கண்டுபிடிச்சு இதை நான் உனக்கு பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம், உனக்கு காட்டணும்னு நினைச்ச ஒரு இடம். சோ என்ன மாதிரியான இடம் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஓகேவா? உனக்கு எதுவும் எந்த கெஸ்ஸுமே இல்லையா? இந்த இடத்த பார்த்து கூட ரோடு, இடம் எங்கேயுமே எதுலயுமே பார்த்த ஞாபகம் இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்ல. எங்கேயுமே எதுலயுமே பார்த்த ஞாபகமே இல்லையா? எதுலயுமே பார்த்த ஞாபகம் இல்ல. கோவில், ரோடு, இது இந்த பில்டிங் எதுவுமே எங்கேயுமே பார்த்த ஞாபகம் இல்ல. தெரியுமா? தெரியாதா? தெரியாது. இது என்ன மாதிரியான இடம்? இது என்ன இடம்? எங்க பாத்திருக்கீங்க? இங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க? என்னெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றத சொல்ற ஒண்ணுமே வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஐ அம் ரெடி டு வெயிட். சோ ஹாய் गाइस, இப்போதான் நான் வந்து அந்த இடத்துக்கு போய் கேட்டு வந்தேன் அவங்கள்ட்ட. அவங்க வந்து 4:30க்கு தான், ஷார்ப்பா 4:30 தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்னொரு 4:30க்கு இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு. அதனால இப்போ அவளை கார்ல விட்டுட்டு நானும் சிவா ப்ரோவும் தனியா போய் கேட்டு வந்தோம். இந்த மாதிரி எப்போ உள்ள அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம். ஸோ அது என்ன பிளேஸு என்னன்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் அப்படிலாம் வா ஹூ அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. அவளுக்கு அது கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இருப்பா அந்த இடத்துலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் நான் ரொம்ப நம்புறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இது என்ன இடம் அப்படின்றது நான் சிவபுரோக்கு சொல்லிட்டேன். அவனுக்கு தெரியுமா? சிவபுரோக்கு தெரியும். வீடு பழைய காலத்து வீடு. மேடம் இப்படிதான் வந்து ப்ரோ, இது இந்த சர்ப்ரைஸ் எப்படி ப்ரோ இருக்கு மேடம்க்கு? வேற லெவல்ல இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸ். உனக்கே சர்ப்ரைஸா? எனக்கு நம்ம வைப்பா இது. ஆனா இங்கே நிறைய குழு இருக்கு. மேடம் அவ்வளவு அறிவா இருந்தா கண்டுபிடிக்கலாம். அதான் இங்க சுத்தியே நிறைய குழு. சாய் பாபாவோட இது மட்டும் தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. இல்ல, நீங்க சாமியை பார்க்காதீங்க, அட்மாஸ்பியர் பாருங்க. சத்தியமா எனக்கு தெரியல, சுத்தமா ஐடியா இல்ல. ப்ராமிஸா ஐடியா இல்லையா? இவ்வளவு பேர் வருவாங்க, இதுக்காக இவ்வளவு பேர் வருவாங்க. என்னடா அப்படி இடம் இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீ பார்த்தா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணி சீட்ல நிக்கிற எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்றாங்க. சோ நான் 5 மினிட்ஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்க. இன்னும் 5 மினிட்ஸ் அப்போதே ஆயிடுச்சு. வா போலாம். வா போனா உள்ள ஒண்ணு விட்டா தான் போக முடியும். வர்றவங்க வர வேணாமா? ஆமா, வர்றவங்க வரணும்ல. இந்த மாதிரி ஒரு டிவோஷனலான இதுவா? டிவோஷனலான இடம்னு உனக்கு ஃபீல் ஆகுதா இது? ஆமா. ஓகே, வெயிட் பண்ணி பாரு. இந்த கடலை நீ காலையில வாங்கிட்டு வந்த. ஆக்சுவலா எதுக்குன்னு கேட்டேன். அவனுக்கு புரோட்டீன் ஃபுட்னு நீ சொன்ன என்கிட்ட. ஓரமாவா? ஆமா, புரோட்டீன் ஃபுட் தான். எதுக்கு அப்ப இந்த கடலை கையில வச்சிருக்கியா? இல்ல வச்சிருக்கியே, பாத்துட்டேன் நான். என்ன கெஸ் என்ன தெரிஞ்சது உனக்கு? இல்ல என்ன தெரிஞ்சது? பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண போறோமா? அதான் நம்ம டெய்லி ஃபீட் பண்றோம். டெய்லி ஃபீட் பண்றியா? அப்புறம் என்ன? எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. சோ गाइस, நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் இதுதான் அந்த பிளேஸ். இதுதான் நான் சங்கீதாக்கு கொடுக்க போற 3வது சர்ப்ரைஸ்க்கான பிளேஸ். ஸோ இது எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதவு திறக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும். இந்த கதவு? இந்த கதவா? ஆமா, டோர் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் அவங்கள்ட்ட வந்து நான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வரணும். ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பர்லாம் நம்ம கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கே வர முடியும். போங்க 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 உள்ள போங்க போங்க. நேரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவர் யாருன்னு தெரியுதா உனக்கு? I know, I've seen him. That's what I asked you. என்ன செய்வீங்க? ஃபீட் பண்ணுவாங்க, நிறைய வருவாங்க. கரெக்ட்டா? கெஸ் பண்ணிட்டே வரலாம். கெஸ் பண்ணிட்டேன்.
மெய்யழகன் படம் பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? கரெக்ட். யா ரைட். அதுல ஒரு பிளேஸ் வரும். கரெக்ட். காட் இட். அங்கதான் வந்திருக்கோம். got it. அங்கதான். ஓகே. சுமையா ஸ்லிப்பர்ஸ். எஸ். ஸோ இவர் தான் வந்து சார் தான் வந்து பேரட் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் சென்னையில எல்லாம் நிறைய பேரட்ஸ்லாம் வந்து சார் ட்ரீட் பண்ணுவார். இந்த மெய்யழகன் படத்துல எல்லாம் கூட வந்திருக்கோம். ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்களுக்கு இல்ல பேரட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா உங்க வீடியோஸ் நான் நிறைய பாத்துருக்காங்க. ஆமா, நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. சார் இப்பதான் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் காகத்துக்கு தான் ட்ரீட் பண்ணாரு. எதுக்கு? ஓகே ஓகே. மழை பெஞ்சும் போது ஒரு கிளி ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. ஓகே. 14 வருஷமா இது வந்து அந்த ஃபேமிலி மொத்த ஃபேமிலி 14 வருஷம் வந்துருக்கு. மொத்தமாவே ஒரு பர்టిక్యులர் டைமிங்ல. இப்போ ஜனவரி பிப்ரவரியில மார்ச்னா இது ஆஃப் சீசன். ஓகே. கரெக்ட். அது எல்லாமே அங்க வாங்க. மேங்கோ கிடைக்கும். ரைட். ஓகே. நல்ல ஃபுட் அங்கேயே இருக்குல்ல, வெயில்ல பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வரது ஒரு சின்ன பந்தி தான். ஓகே. பந்தி வரும். ஓகே. நீங்க அதை நல்லா ரசிக்கலாம். ஓகே. ஒன்றரை பந்தி அதுமே வரும். ஓகே. இப்போதான் கொஞ்சம் டைட்டா வரும். ஓகே. இதுவே நீங்க ஜனவரியில வந்தீங்கன்னா வின்டர் சீசன் அந்த சீசன்ல வந்தீங்கன்னா 15,000 கிளிகள். ஆமா, 7 பந்தி 8 பந்தி. ஓகே. ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. அது அந்த அத்தனை பறவைகளும் ஒரு மரத்துல வந்து கேதர் ஆகும். ஓகே. கேதர் ஆயிட்டு அப்படியே இறங்கும் போது எப்படின்னா ஏதோ நம்ம சொத்துக்குள்ள இருக்கோம். ஓகே. மெய்யழகன்னா இப்போ வந்ததுதான். நான் முன்னாடி இருந்தே பார்த்திருக்கேன். சன் நியூஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா சொல்லும் போது எனக்கு ட்ரெஸ் கலர் முதற்கொண்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லைட் கலரா போட்டுவாங்க. ஏன்னா பக்கத்துல போனா பேர்ட்ஸ் எல்லாம் பயந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கூட என்ன லைட் கலரா போட்டு சொன்னாங்க. இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு. இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இந்த சர்ப்ரைஸ் நம்ம வீட்டுல மாங்காய் மரம் இருக்குல்ல பின்னாடி, அது ஒரு கிளி 2 கிளி வரும்போதே நான் நாள் ஃபுல்லா அது இருட்டுற வரைக்கும் அந்த கிளி என்ன பண்ணுதுன்னு வேடிக்கை பார்ப்பேன். அப்பப்போ மேங்கோ நிறைய இருக்கனால வந்துட்டு போகும். இவ்வளோ கிளி ஒரே மரத்துல ஒரே ஸ்பாட்ல பார்க்கலாம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தாங்களா, நான் கூட அந்த நான் எடுத்து கொடுத்தேன்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் சரி ஓகே நீ கிளி மேலே இவ்வளோ அப்சஸ்டா இருக்கேன்றது. கிச்சன்ல ஏதாவது சமைச்சிட்டு இருப்பேன், கிளி சவுண்ட் கேட்குமா குடுகுடு ஓடி போய் நான் அதை தெரிஞ்சுட்டு அதனால தான் சரி இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன். ஓகே இது வந்து டிஃபரெண்ட். ஃபீட் பண்றேன் பேரட் பண்றேன். அது அட்டாக் ஆகும் போது மரங்கள் ஆடி பழங்கள் கீழே கொட்டிடும், மரங்களும் சாஞ்சிடும். அவங்களுக்கு வீடும் இல்லை, இருப்பிடமும் இல்லை, உணவும் இருக்காது. they are searching for food and shelter. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, என் வீடை தேடி நம்பிக்கையா வந்துருவாங்க. சார் கொஞ்சம் பாருங்க, ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கம்மா. எப்படி இருக்கு? So cute. Oh my god. அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு கைக்கு. ஆமா. சிவா ப்ரோ ஐக்கியமே ஆயிட்டீங்களா? கிராமத்துல இந்த மாதிரி நிறைய வியூஸ் கிடைக்கும், பார்க்கலாம் எல்லாமே. கிளி இல்ல, இவ்ளோ கிளி இல்ல. கிராமத்துல விவசாயம் அவங்க எப்படியும்
பறவை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பறவைகள் எதிரி. அடிக்கடி வாங்க, வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 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 ஷூர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு ப்ளசண்டான ஒரு ஈவினிங், பயங்கர ப்ளசண்டான ஒரு ஈவினிங். ரொம்ப ஐ ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. பயங்கரமா இருந்தது இந்த சர்ப்ரைஸ். ரொம்ப ஒரு ஐ ரெஃப்ரெஷ்மெண்டா இருந்தது. எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்தது. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச். வருஷம் இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவியா? ஒன்னு அழுகு விடுறாரு, ஆனந்த கண்ணீர் வடிக்க விடாது, அன்பு கண்ணீர் வடிக்க விடுறாரு. ஆமா, வருஷம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவியா? கல்யாணம் ஆன முதல் வருஷத்துல நீ ஏமாத்த கூடாது. அடுத்த வருஷம் நான் ஷூட்டிங்ல இருந்தேன், சாரி பர்த்டேன்னு மறந்துட்டேன்னா. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். வருஷம் உனக்குன்னு இந்த பர்த்டேக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்சேன். நானா இருந்தா என் பர்த்டேக்கு வந்து நான் ஏதோ ஆசிரமத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது போயிருப்பேன். பட் உனக்கு எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அது கரெக்டா இருக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. டைகர். ஆமா, நெக்ஸ்ட் பர்த்டே ஃபாரஸ்ட்க்கு போய் டைகர் ஃபீட் பண்ண போறோம் நம்ம. எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புளிக்கு புளியோதரையா? ஈவன் வந்து நான் கீழே நிக்கும் போது கூட எனக்கு இது என்ன இடம்னு என்னால கெஸ்ஸிங்கே பண்ண முடியல. எங்க கூப்பிட்டு வந்திருக்கான், நமக்கு வேற பிடிக்கும்ன்றானே, நமக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே சுத்தி முத்தி பார்த்தா அப்படின்னு மாதிரி நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். ஆனா இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க பண்றதெல்லாம் சர்வீஸ், லைஃப் டைம் சர்வீஸ், சாக்ரிஃபைஸ், லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. பேர்ட்ஸ்க்காக கதை சொல்றாரு, அவ்வளவு விஷயம் சொல்றாரு. அந்த நேச்சர் அப்படி லவ் பண்றாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் எதுவுமே கிடையாது. இங்க இவ்ளோ பேர் வரோம், ஒருத்தங்களுக்கு கூட ஒரு பைசா டிக்கெட் அந்த மாதிரி இவ்ளோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட கிடையாது. எல்லாமே நம்மளா விருப்பப்பட்ட அந்த ரைஸா இருக்கட்டும், இதா கடலையா இருக்கட்டும், நம்ம விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்தா நம்ம வச்சுக்கலாம். மத்தபடி எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இங்க இவ்ளோ பேர் வரோம் அப்படின்னா இவ்ளோ பேருக்கு ஒரு பைசா அந்த டிக்கெட் ஃபேர் பண்றது, வெல்கம் பண்ணி வாட்டர் பாட்டில் கொடுத்து, அதை ப்ராப்பரா நம்ம ஒரு பார்க்குள்ள போனா நம்மள எப்படி பாப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து. ஆனா இவ்வளவு பண்ணி ஒரு பைசா கூட அவர் வாங்கவே இல்லை. ஆக்சுவலி நீங்களும் இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணா உங்க பேஜ்ல கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான், நீங்க அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு தான் வரணும். மெயினா வந்து இந்த மாதிரி லைட் கலர் Dress தான் போட்டிருக்கோம். எல்லாமே கொடுக்குறேன். காலையில சொன்னேன் இல்லையா, ஏன் லைட் கலர் Dress போட்டேன்றது இப்போ உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டார்க் கலர் Dress போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. லைக் பிளாக், ரொம்ப டார்க் ரெட், டார்க் ப்ளூ இந்த மாதிரிலாம் போட்டா பேர்ட்ஸ் பயந்துரும் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப லைட் கலர் ட்ரெஸ்ஸா, பேஸ்டல் கலர் ட்ரெஸ்ஸா போட்டுற சொன்னாங்க. அவ்வளவுதான். வெல் ஸ்பென்ட் பர்த்டேன்னு சொல்லலாம். இன் மை லைஃப் டைம் ஒன் வெல் ஸ்பென்ட் பர்த்டேனா இது வந்து என் புருஷன் கூட எனக்கு பயங்கரமா அந்த சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து ரொம்ப எமோஷனல் ஆக்கி அழுக வச்சு ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட்டெல்லாம் டச் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஆனா நீ பண்ணுன்னு நினைச்சு கூட பாக்கல. எஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் அட் லாஸ்ட் நான் சொன்ன அந்த 3 சர்ப்ரைஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எஸ், ஒன்னு வந்து நான் இவ பர்த்டே அதுமா இவ vlogல வீடியோல வரணும், அதுவும் ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் வரணும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அது இவ பர்த்டே சர்ப்ரைஸா இருக்கும்னு நான் நம்பினேன். செகண்ட் பர்த்டேவும் அன்எக்ஸ்பெக்டட். இது செகண்ட் சர்ப்ரைஸ் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியா ஒரு எமோஷனலா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் சர்ப்ரைஸ் போட்ல சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். थैंक यू so much. and அவ்வளவுதான். thank you. சோ இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணனும்னா பாரத் சுதர்ஷன் சொல்லி இன்ஸ்டாகிராமரோட ஐடி இருக்கு. அவரோட ஐடியுமே நான் வந்து கீழே என்னோட யூடியூப் சேனல்ல வந்து இது பண்ணிடுறேன். அண்ட் அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அவங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு கூட நீங்க வந்து விசிட் பண்ணலாம். பட் 4:30க்கு தான் வரணும். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் போட்டு தான் வரணும். அத அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே சொன்னாரு. Thank you so much my husband. Thank you so much. Thank you I love you. Thank you so much. நானுமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்படா சங்கீதா சீஸ் vlogல வரலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நார்மலா சின்ன யூடியூப் சேனலா இருந்தா பரவாயில்ல, சங்கீதா சீஸ் மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷல் டேல வரணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அது மேடமோட பர்த்டே எதுவுமே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்பப்போ முடிஞ்ச அளவு என்னால எப்பெல்லாம் முடியுதோ, அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை, பட் ஷூட்டிங் அது இதுன்னு சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் இந்த vlogலாம் எனக்கு அவ்வளவு பேச வராது. அது ஒண்ணுதான், மேடம் vlogலாம் எனக்கு பேச வராது. அவர் செய்கையில தரமா இருப்பார், பாத்தீங்களா டே ஃபுல்லா இன்னைக்கு. Thank you so much for watching and see you all in another vlog. Bye.